எதிர்வரும் செப்டம்பர் 17 விழுப்புரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை உருவாக்குவதற்காக தொடர் சாலை மறியலில் உயிரிழந்த தியாகிகளின் 21 தியாகிகளின் நினைவு தின சமூக நீதி மாநாடு நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டிற்கு கரூர் மாவட்டத்தில் உள்ள ஏராளமான கிராமங்களிலிருந்தும் நகர பகுதிகளிலிருந்தும் அனைத்து சமுதாய மக்களும் திரளாக சென்று கலந்து கொள்வதாக ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே வாகனங்கள் செல்வதற்காக நூற்றுக்கணக்கான வாகனங்களை முன்பதிவு செய்திருந்தார்கள். பேருந்துகளையும் முன்பதிவு செய்திருந்தார்கள் கட்சிக்காரர்கள். அந்த பேருந்துகளுக்கு ஓட்டுவதற்கு பர்மிட் நேற்று பேருந்து உரிமையாளர்கள் வந்தபோது மறுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இன்று நான் நேரடியாக ஆர்டிஓவை சந்தித்து ஏன் மாநாட்டிற்கு செல்ல மறுக்கிறீர்கள் என்று விவாதித்த பிறகு அவர்கள் வேறு வழியின்றி இன்று நான் கொண்டு வந்த 10 பேருந்துகளுக்கு பர்மிட்டிலே கையெழுத்து அளித்து கொடுத்தார்கள். கையெழுத்து அளித்து கொடுத்த அவர் நான் அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்து ஒரு நிமிடங்களிலேயே அந்த பேருந்து உரிமையாளர்களுக்கு ஆளுங்கட்சியினர் மூலமாகவும் அசோசியேஷனுக்கு அழுத்தம் கொடுத்து பேருந்துகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநாட்டிற்கு செல்லக்கூடாது என்று ஆர்டிஓ சுப்பிரமணியம் அவர்கள் அசோசியேஷனுக்கும் ஆளுங்கட்சியினருக்கும் இந்த தகவலை கொடுத்து எந்தெந்த வாகனங்கள் எந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாநாட்டிற்கு பர்மிட் போட்டிருக்கிறார்கள் என்பதை தெரியப்படுத்தி அவர்களை மிரட்டி இன்று இந்த மாநாட்டிற்கு நாங்கள் வர எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது, நாங்கள் வந்தால் எங்களை வேண்டுமென்றே பழி வாங்குவார்கள் ஆளுங்கட்சியினர், அவர்கள் பல்வேறு இடையூறுகளை எங்களுக்கு கொடுப்பார்கள், பொய் வழக்கு போடுவார்கள் என்றெல்லாம் அவர்கள் அச்சப்படுகின்ற சூழலை இன்று உருவாக்கியிருக்கிறார்கள். நான் இப்பொழுது மீண்டும் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று ஆர்டிஓ அவர்களிடம் சென்று கேட்டபோது நான் அசோசியேஷன்காரர்கள் கேட்டார்கள், ஆளுங்கட்சிக்காரர்கள் கேட்டார்கள், ஆகவே நான் தகவலை கொடுத்தேன், ஆனால் வேறு எந்த உள்நோக்கமும் எனக்கு இல்லை என்று அவர் சொல்லி மழுப்புகிறார். நாங்கள் இன்னும் அரை மணி நேரம் அவருக்குள் அதை சரி செய்து பேருந்துகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என கேட்டிருக்கிறோம். அவ்வாறு அவர்கள் கொடுக்காத பட்சத்தில் ஆளுங்கட்சியினருக்கு கைப்பாவையாக செயல்படும், ஆளுங்கட்சியினருக்கு கைத்தடியாக செயல்படும் ஊழல் ஆர்டிஓ மீது நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இதுபோன்று தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியினருக்கு ஆதரவாக செயல்படுகின்ற அரசு ஊழியர்களை தடுக்கின்ற வகையிலே நாங்கள் நியாயம் கோருவோம் என ஆனால் பஸ்ஸுக்காரங்கிட்ட கூப்பிட்டு நான் பர்மிட்லாம் கொடுப்பேன் கேட்டால், ஆனால் நீ போனேன்னா உன்னை நான் பழி வாங்குவேன். அது எப்படி சொல்ல முடியும், அவன் வேறு ஏதாவது சொல்லி பேசியிருப்பான். ஆனால் நம்ம இப்போ போய் கேட்டபோது நான் அசோசியேஷனுக்கு சொன்னேன், நீ சொல்லாமல் எப்படி நான் நேற்று உங்கள்கிட்ட ஃபோனில் சொல்லியிருக்கேன், என்ன தெரியுங்களா, இந்த மாதிரியெல்லாம் எப்போ சொல்லாதீங்க, கேளுங்க. நான் ப்ளஸ் 1 படிக்கிறேன், எங்களை நான் கூட அரசியல் கடந்து வந்துட்டேன், எனக்கு அதிகாரி என்ன பண்ணுறீங்க, அரசியல்வாதி என்ன பண்ணுறோம், நான் இந்த கேட்டு கூட போட சரி அதுக்குள்ள பஸ் கம்பெனிக்காரன் ஃபோன் பண்ணி வந்தாங்கிறான். உங்களை தவிர யார் தவறு சொல்லிட்டு இப்போ இந்த பஸ் நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த போட்டது சரி எப்படி தெரியும், இது எப்படி நான் இல்லை பஸ்ஸுக்காரன் நான் பெரிய ஆள் இல்லை, பஸ்ஸு வந்தா சொல்றீங்களா இல்லை இல்லை நீங்க பெரிய அவங்கள்ட்ட இப்போ கூட நான் ஃபீஸ் 2:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிச்சு 2 மணி இது வந்து சார் I don't want technical words. சரி சரி இது எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் டெக்னிக்கலா பேசுறதுக்கு இல்ல. சொல்லுங்க சார். இத நான் நேத்தே சொல்லிட்டேன். எங்க கட்சிக்காரங்க இல்ல சார், நான் இப்போ ஒரு ஆர்டிஓ சொல்லுவாரு, நான் பர்மிட் போட்டு கொடுத்துட்டேங்க, பஸ்கார வரலைங்க நாளைக்கு சொல்லுவாரு, நான் நேத்தே சொல்லிட்டேன். தெரியாத கேளுங்க. நான் என்னன்னா நீங்க இப்ப என்ன நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா ரோட் கூட போகல,
ஃபோன் பண்ணி பஸ்ஸுக்கார வரலங்கிறான். நீங்கள் என்ன கேமரா பிக் பண்ணிட்டு இருக்காங்களா? ஆனால் செல்லம் பார்த்தா பேசுகிறேன் பாருங்க. எனக்கு அது தேவை. எப்படி போச்சு நீங்களே சொல்லுங்கள். இந்த பஸ்ஸுக்காரனுக்கு என்ன தகவல் வச்சு அவன் நேற்று அவன் தான் ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறான். எங்கள்கிட்ட அட்வான்ஸ். அதுக்கப்புறம் இடையில என்ன நடந்துச்சு? ஓனர் ஏதாவது பேசி அசோசியேஷன் சொன்னாங்களா, இல்லை மினிஸ்டர் சொன்னாங்களா, என்ன தகவல்? அதுக்கப்புறம் என்ன தகவல் வச்சு எனக்கு தெரியல. மினிஸ்டர் சொன்னாலும் அசோசியேஷன்